ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காயோட காம்புகள் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அதோட தலையிலையும் கட் பண்ணிக்கணும். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு வித பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதை நம்ம வதக்கி எடுக்கணும். பிசுபிசுப்பு போகிற வரை கொஞ்சம் வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நறுக்கிய வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்குங்க. ஆரம்பத்தில் நீங்கள் கிண்டி விடும்போது தெரியும், கரண்டியில் பிசு பிசுன்னு ஒட்டும். கொஞ்சம் தீயில வதங்கினா அதோட வளவளப்பு தன்மை போயிடும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். இப்படி கரண்டியில் எடுத்து போடும் போதே தெரியும், உதிரியாக விழுகணும். வளவளப்பு தன்மை போயிடுச்சு. இப்போது வாங்க நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போது கடுகும் உளுந்தும் போடணும். நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன்னா குழம்புக்கு நறுக்கி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்குற வரை வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கீரி போடணும் பச்சை மிளகாயை. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக நம்ம புளி ஊற வச்சுக்கணும். ஒரு லெமனை விட கொஞ்சம் கம்மியாக குழம்புக்கு புளி ஊற்றிக்கலாம் கரைச்சி. புளியிலேயே நான் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இப்போ மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். புளி தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதை வெண்டைக்காய் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு சின்ன அரை மூடி தேங்காய், சின்ன மூடியாக இருந்தால் கொஞ்சம் அரை மூடி எடுத்துக்கோங்க. குழம்புல பூண்டு தட்டி போடுங்க, வாசமாக இருக்கும். ஒரு 4 பூண்டு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. கொஞ்சம் குழம்பு வற்றணும், ரொம்ப தண்ணியாக விட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொஞ்சம் வற்றிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி. நான் செல்வஜோதி பிரியா.